Please believe yourself better. இந்த தேசத்துடைய தலையெழுத்தை எப்படி எழுத வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய கைகள் தான் இங்கு உட்கார்ந்திருப்பது. முதல்ல கூட நண்பர் ஒருத்தர் கேட்டார், இளைஞர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா? நீங்க அரசியலுக்கு வாங்க, வர வேண்டாம், உங்க சொந்த விருப்பம். கோபி சொல்லிட்டாருப்பா எல்லாரும் அரசியலுக்கு போவோம், கோபி சொல்லிட்டாருப்பா எல்லாரும் அரசியலுக்கு போனா எவன் சொன்னாலும் நீங்க கேட்காதீங்கிறனா. எவர் சொல்வதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்களாக புரிந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதானே. நான் சொல்வது அத்தனையும் சரியா இருக்கணுங்கிற அவசியம் இருக்கா? எது சரி எது தவறு என்று தீர்மானிக்கிற மனோநிலை தான் மிகவும் முக்கியம். நீயான நிகழ்ச்சி ஆரம்பத்தில் வந்தப்ப நீங்க தீர்ப்பே சொல்றது இல்ல, தீர்ப்பே சொல்றதுன்னு பெரிய விமர்சனம் சொல்லுவாங்க. நானும் எல்லாத்தையும் சொல்லுவேன், நான் என்ன தார்பாயி சொம்புலாம் வச்சல, என்கிட்ட ஆலமரம் இல்ல, நான் பஞ்சாயத்து போர்டு தலைவரும் இல்ல, என்னால தீர்ப்பு சொல்ல முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லுவது மட்டும்தான் என் வேலை. முடிவுக்கு வர வேண்டியது உங்கள் வேலை. தொடர்ந்து உங்களை முட்டாளாக வைத்திருப்பது என் வேலை அல்ல. சிந்திக்க வைப்பது மட்டும்தான் சின்சியரா இருக்கக்கூடிய வேலை. I want leaders to follow. I don't want தொண்டர்களின் பின்னால வரணுங்கிற அவசியம் இல்லை. அரசியலுக்கு நீங்க வாங்க, வராம போங்க, முதல்ல ஓட்டு போடுங்க. ஒரு நாள் லீவ் விட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா மாப்பிள்ள எலெக்ஷன் தான் ஜாலியில அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிட்டு அப்புறமா அரசியல் விமர்சிக்கிறது. இவ்வளவு ஊழலாம்டா, பார்லிமெண்ட்லாம் அடிச்சுக்கிறாங்கடா, வட திங்கிறாங்களா. இவங்க போய் பார்லிமெண்ட் பார்த்த மாதிரி. அரசியல் ஒரு சாக்கடை. அரசியல் ரொம்ப ஈஸியில. இட் இஸ் வெரி ஈஸி டு சே சம்திங் இஸ் ராங். அரசியல் ஒரு சாக்கடை, அதனால நான் போக மாட்டேன். உங்களை தான் கூப்பிட்டாங்க சார், அரசியலுக்கு போனா அது வேணும் இது வேணும், போய் பார்லிமெண்ட்ல பாருங்க சார். இப்படி கேள்வி எழுப்புகிற எல்லா இடமும் நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், தமிழகத்துல மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குன்னு சொல்லுங்க, பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை சீட் இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க சொன்ன மாதிரி இன்ஃபுளுன்ஸ் எவ்வளவு பேர் வந்தான்னு சொல்லுங்க, இல்லாம போன கஷ்டப்பட்டு வந்த எவ்வளவு பேர் சொல்லுங்க. வாங்க நீங்களும். அரசியலுக்கு வருதல் வராமல் இருத்தல் என்பது தனி மனிதர்களுடைய சொந்த விருப்பு சார்ந்த விஷயம். அரசியலை வைத்து தான் சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்கிற அவசியம் இல்ல. அரசியலை வச்சும் சொல்லலாம், தப்பில்லை. ஆனா ஓட்டு போடுங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஓட்டு பத்தி இளைஞர்கள் இருக்கிறதுனால ஒரே விஷயம் சொல்லிடுறேன், நான் அது என்னுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு நிறைய பேர் நம்பிட்டு இருக்கும். அப்படிதான் நினைக்கிறோம். ஓட்டு போடுறது என் உரிமை, பேச்சு என் உரிமை, கருத்து என் உரிமை மாதிரி ஓட்டு போடுறது உங்க உரிமை இல்ல. இட் இஸ் யுவர் ஸ்டாச்சுட்டரி டியூட்டி, ஜனநாயக கடமை. நீங்க தான் வரிசையில போய் நிக்கணும், உங்களுக்கு ஒரு அட்ரஸ் காட்டி ப்ரூவ் பண்ணணும், ஒரு ஓட்டர் ஐடி வாங்கணும், வெயில்ல போய் நிக்கணும், மைய கொத்தி ஓட்டு போடணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டு போடணுமாடா அப்படின்னு கேட்காங்க. தேசத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்காக உங்கள் கையில் கொடுக்கப்படுகிற ஒரே ஒரு உத்தி அது மட்டும்தான். நீங்கள் ஜனநாயகவாதி என்று நிரூபிப்பதற்கான ஒரே சாட்சி அது மட்டும்தான். அதனால ஓட்டு என்னுடைய அடிப்படை உரிமைன்னு தயவு செஞ்சு நினைச்சிட்டு இருக்காது. ஓட்டு என்பது உங்களுடைய ஜனநாயக கடமை, அதை நிறைவேற்றுவது நம்முடைய உரிமை. இன் ஒன் வே. அண்ட் ஃபைனலி அந்த புள்ள கேட்டுச்சு, ஆண் பெண் அண்ணமா கேட்டீங்க. அடுத்து இந்தியாவுடைய எதிர்கால தூண்கள் ஆண்களா பெண்களா? இதுக்கு ரிசல்ட் சொல்ல முடியாது, பட் ஒன்னே ஒன்னு சொல்றேன். பெண் என்ற தூணின் மீது நிற்கிற கட்டடம் தான் ஆண். முதல்ல அதை புரிஞ்சுது. பெண் என்ற தூணின் மீது நிற்கிற கட்டிடம் தான் ஆண். இந்த பொதுவா ஆம்பளை பிள்ளைங்களை பொம்பளை பிள்ளை புரிஞ்சுக்கிறது, பொம்பளை பிள்ளைங்களை ஆம்பளை பிள்ளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆளுங்க ஒரு யாட்சிக் வச்சிருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே நான் பாத்திருக்கேன். அவருக்கு மஞ்சள் சட்டைனா ரொம்ப பிடிக்கும், சிக்கன் கொஞ்சம் பரட்டினாப்புல வச்சா என் வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு, அவங்க அக்கா மகளை பத்தி பேசினா ஒரு கோவம் வந்துடும். இதான் கணவனை மனைவி புரிந்து கொள்ளுதல், ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்ளுதல். அவ தங்கச்சியை பத்தி பேசினா மட்டும் இவளுக்கு கோவம் வந்துடும். இது எல்லா பொண்ணுங்களுக்கு வர கோவம் தான். இது மனைவியை பத்தி இவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அவளுக்கு சுடிதார் ரொம்ப பிடிக்கும், இது மனைவியை பத்தி இவர் புரிஞ்சிருக்கிறார். இதான் நாம ஆணை பெண் புரிந்து கொள்ளுதல், பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளுதல் குறித்து வைத்திருக்கிற இலக்கணம். ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்ளலும் பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளலும் அறிவு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் புரிந்து கொள்வதுதான். அதுதான் ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்வதும் பெண்ணை ஆண் புரிந்து கொள்வதும். ஒரு ஆண் என்பவன் ஒரு மிருகம், பெண் என்பவள் ஒரு ரிஃபைன்டு மிருகம், அவ்வளவுதான். ஒரு ஆண் இஸ் an அனிமல், விமன் இஸ் a ரிஃபைன்டு அனிமல். ஆணினுடைய யதார்த்த பலங்கள், டிஃபால்ட் அட்வான்டேஜஸ் என்று சில இருக்கிறது. ஆனா பெண்கள் பெரும்பாலான நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், அந்த டிஃபால்ட் அட்வான்டேஜ் மாதிரி நான் பண்ணிட்டா ஆணுக்கு இணையாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம். நீ பைக் ஓட்டியா, நானும் பைக் ஓட்டுறேன். ஆண் பைக் ஓட்டுறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் பைக் ஓட்டிட்டாங்கன்னு ஒரு பெண் முன்னேறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் ஆணுடைய டிஃபால்ட் அட்வான்டேஜ். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பெண்ணுக்குரிய இயல்பான அழகியல் குணம் என்று சில இருக்கிறது. ஒரு ஆணால் உறவை துரிதமாக கையாள தெரியாது. சில அறிவியல் உண்மைகள். ஒரு ஆணால் உறவை துரிதமாக கையாள தெரியாது. வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணு, சாவுக்கே வரமாட்டான்னு சொல்லிட்டு வந்துருவான். ஒரு பெண் இன்னும் 20 வருடம் கழித்தும் இவர்கள் நமக்கு தேவைப்படலாம் என்று அந்த பிடியை கையிலே வச்சிருப்பான். உறவுகளை பலப்படுத்துவதற்கான சக்தி ஆணிடம் இல்லை, பெண்ணிடம் தான் இருக்கு. அதனாலதான் ஆம்பளைக்கு உறவை சொல்லி வளர்க்கறதே கிடையாது. தம்பி விட்டாதப்பா, தம்பி பாத்துக்கப்பலாம் சொல்லவே மாட்டாங்க. பொண்ணுக்கு மட்டும் சொல்லி வளர்க்கறதுக்கு ரீசன் என்ன, பெண்ணுக்கு தான் இயல்பிலேயே உறவை கட்டி காக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது.
உறவை மேம்படுத்துகிற சக்தியும் உறவை வளர்க்கிற சக்தியும் ஒரு பெண்ணிடம் இயல்பாகவே இருக்கிறது. திஸ் இஸ் கால்ட் டிஃபால்ட் அட்வான்டேஜ். ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே இந்த சினிமால காட்டுற மாதிரி அழுவாங்க. அழுது முடிச்ச உடனே கார்ல கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல விட்டுருவாங்க. இந்த வீட்டுல அது இதுவரைக்கும் பார்த்திராத மனிதர்கள், பார்த்திராத இடங்கள், பார்த்திராத புழக்கம், பழக்க வழக்கம் எல்லாம் இருக்கும். வேரோடு பிடுங்கி அந்த பெண் இன்னொரு வீட்டில் நடப்பட்டாலும் அந்த குடும்பத்தினுடைய குத்து விளக்காக ஒரு பெண் இருக்க முடியும். ஒரு ஆணால் ஒரு நாள் கூட மாமியார் வீட்டுல போய் இருக்க முடியாது. இது சப்ஜெக்டட் டு கன்சிடரேஷன். கொழுந்தியா இருந்தா 2 நாள் இருக்கலாம். ஓகே, மேடையில் பலமாக சிரித்தது யார் என்று தெரியவில்லை எனக்கு. A man can't do. அது அவனுடைய பலவீனம். இதுதான் ஒரு ஆணை பெண் புரிந்து கொள்ளுது. முட்டாள்தனமாக ஆண் கோபப்படுகிறானே, ஆண் முட்டாள் தானே, அப்படிதான் கோபப்படுவான். அதை பெண் புரிந்து கொள்ள வேண்டும். ஆணுடைய முட்டாள்தனத்தை ரசிக்கிற அறிவுதான் பெண்ணின் அறிவு. பெண்ணுடைய குழந்தைத்தனத்தை ரசிக்கிற அறிவுதான் ஆணின் அழகு. இதைத்தான் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். There is a difference in that. அடிப்படையில யோசிச்சு பாருங்களேன். 1000 காலமாக அடுப்படியிலே இருக்கிறார்கள் பெண்கள் அப்படின்னு சொல்றோம். சமையல்னா யாரு? அம்மா சமையல், அக்கா சமையல், பொண்டாட்டி சமையல், நண்பர்கள் தோழிகள் சமையல். ஆனா இவ்வளவு ஆண்டு காலமாக அடுப்படியிலே பெண் இருந்திருக்கிறாளே, உலகத்தின் மிகச்சிறந்த பாப்புலரான ஒரே ஒரு சமையல்கார பெண்மணி சொல்லிருங்க பாப்போம். யாரா ஒருத்தங்க இருக்காங்களா? நலன்டா மிகப்பெரிய சமையல்காரன். இன்னைக்கு ஹோட்டல்ல பெரிய செஃப் உங்களுக்கு ஆம்பளை தான். யோசிச்சு பாருங்க. சம்பந்தமே இல்லாம ஆம்பளை கிட்ட போட்டி போட்டதுனால உங்களுக்கு சம்பந்தமான துறையை பயல கொண்டு போயிட்டாங்க. அதான் உண்மை. உலகின் மிகப்பெரிய எத்தனை ஆண்டுகால அனுபவம் இது. என் தாய் சமைக்கிறாள், என் பாட்டி சமைத்தால், எல்லாரும் சமைச்சாங்க. பெண்கள் அடுக்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லக்கூடியது உண்மை. ஆனாலும் அவளுடைய மிகப்பெரிய அதிகாரத்தை ஒரு ஆண் கையிலே கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன். நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. டிவியில வந்து சமைக்கிறவங்க கூட ஆம்பளைங்க தான் சமைக்கிறாங்க. பாருங்க, நலபாகம் என்றுதான் சொல்லுகிறோம். வரலாறை நீங்கள் எடுத்து பார்க்கிற போது, இதிகாசத்தை எடுத்து பார்க்கிற போது, பெரிய புராணங்களை எடுத்து பார்க்கிற போது மிகப்பெரிய சமையல்காரனாக இருந்தவன் யார் என்று பார்த்தால் ஆணாக இருக்கிறான். எப்படி? ஒரு பெண்ணுக்கு தானே இயல்பிலே சக்தி இருந்துச்சு, ஆம்பளைக்கு சமைக்க தெரியாங்கிறதானே சொல்லப்பட்ட அறிவு கிடையாது. ஆணுக்கு சமையல் அறிவு நிறைய உண்டு. அதனாலதான் ஆம்பளையால சாப்பாட்டுல அவ்வளவு குறை கண்டுபிடிக்க முடியுது. ஒரு பெண் எளிதில் குறை கண்டுபிடிக்க மாட்டான். நான் சொல்லுவது ஆணுக்கும் பெண்ணுக்குமான சப்பை கட்டு இல்ல, நான் பேசுவது அறிவியல். ஒரு பெண்ணை ஆணும் ஒரு ஆணை பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்தியாவுக்கு அது ரொம்பவே முக்கியம். நாம சொல்லிட்டு இருக்கிற அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன அந்த 2020 அதுதான். அவர் ஒரு அணுவிஞ்ஞானிங்கிறதுனால அவர் டேட்டு குறிச்சிட்டார் போல் இருக்கு நம்மளா நினைச்சுக்கிறோம். இந்திய தேசத்தை பொறுத்தவரை இதுவரை பெண்களுக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்து வந்திருக்கின்றன. சமீபத்திய வருடங்கள் வரை ஒரு 20 வயது ஆணினுடைய அறிவு தேச விருத்திக்காக முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதானே இப்பதான் பிள்ளைங்களா படிக்குது நிறைய, ஒரு 20 வருஷமா அல்லது ஒரு 15 வருஷமா. 20 வயது பெண்ணினுடைய அறிவும் சமூக விருத்திக்காக முன்னெடுத்து வைக்கப்பட வேண்டும். ஒரு 20 வயது ஆணினுடைய அறிவும் ஒரு 20 வயது பெண்ணினுடைய அறிவும் ஒரு சேர தேச விருத்திக்காக பயன்படுவதுதான் 2020. அதான் முக்கியம். ஒரு ஆணை ஒரு பெண் அறிவாக பார்க்க வேண்டும், ஒரு பெண்ணை ஒரு ஆண் அறிவாக பார்க்க வேண்டும். அதுதான் ஆண் பெண் யார் பலசாலின்னு முடிவு செய்யும். ஒரு பெண்ணை சதையாக பார்க்கிற மனோநிலையிலிருந்து ஆண்கள் வெளியேறுகிற போது ஒரு பெண் ஆணை அறிவாக பார்ப்பார். ஆம்பளை மொரடன் முட்டாள், ஆம்பளை மொரடன் தான். முதல்ல பெண்கள் அதை ஒத்துக்கணும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். men is an animal, women is a refined animal. எவனை கடிச்சா திருப்பி கடிக்க மாட்டான்னு பொம்பளை பிள்ளை தெரியும். பயலுக்கு அதெல்லாம் தெரியாது. வள்ளுன்னு போய் கடிச்சு போடும், அப்புறம் போட்டு மிதிச்சாங்கன்னா வாங்கிக்கலாம். தட் இஸ் வை. அதனாலதான் குடும்ப பொறுப்பையும் கல்லாச்சாவியும் உங்க கையில கொடுத்துட்டு கஷ்டத்தை மட்டும் ஆம்பளை ஏத்துக்கலாம். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். பெண்களுக்கு பயங்கரமான சாக்ரிஃபைஸ். அடே அப்பா அப்படிலாம் சொல்றமே. ஒரு சிச்சுவேஷன் யோசிச்சு பார்ப்போம். இது யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்படிலாம் சொன்னா பெண்களுக்கு எதிராக பேசிட்டோம் அப்படின்னு யாராவது நினைச்சிருவாங்கிறதுக்கே பொதுவா சொல்றது இல்ல. எனக்கு அப்படி ஒன்றும் கவலை எல்லாம் கிடையாது. எனக்கு பொம்பளை ஓட்ட அதிகம், எனக்கு நல்லா தெரியும். அதனால பயப்படாம சொல்லிடுறது நான். அடிப்படையில் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண் கஷ்டப்படுறாங்க, அங்கிருந்து வந்து அப்படியே ஒத்தாளா வந்து ஒரு குடும்பத்தை நின்று நடுவத்தி வழி நடத்தி முன் சென்று பின் சென்று டிவி விளம்பரம் காட்டுறப்ப கூட அந்த குடும்பமே அந்த புள்ள போறதுக்கு தான் அழுவும். ஏன் பையனை கட்டி கொடுக்குறாளே அவனுக்கு அழுதா என்ன? அவன் மட்டும் என்ன பாவமா என்ன? அவனுக்கு அழுகவே மாட்டாங்க, தொலைஞ்சிச்சு சனிங்கிற மாதிரி. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு ஆண் 27 வயதிலே திருமணம் செய்து கொள்ளுகிறான் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கும். இந்திய சூழலிலே எந்த காலகட்டத்தில் ஒருவனுக்கு திருமணம் செய்யப்படுகிறது? அவன் தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக காலூன்றிய பிறகு அவனுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அறிவு முதிர்ச்சி பெற்ற பிறகு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. வாழ்வியலுடைய நல்லது கெட்டதுகளை புரிந்து கொள்கிற பக்குவத்தை அவன் பெற்ற பிறகு அந்த திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அப்படியாக 27 வயதிலே பொருளாதார தன்னிறைவு, தனிமனித தன்னிறைவு, சமூக அந்தஸ்து உள்ளிட்ட விஷயங்களை அவன் பெறுவதற்காக எத்தனை மனிதர்கள் உழைத்திருக்கிறார்கள் யோசிச்சு பாருங்க.
அம்மா, பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, பக்கத்து வீட்டு தாத்தா, டீச்சரு, ரோசி மிஸ், எவ்வளவு பேர் நண்பர்கள், எவ்வளவு மனிதர்களுடைய உழைப்பும் தியாகமும் அர்ப்பணிப்பும் அந்த 27 வயது இளைஞனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இது எல்லாத்தையும் அவனுக்கு சேர்த்து உருவாக்கி அவ்வளோத்தையும் பண்ணி 27 வயசு பையனுக்கு 27ஆம் தேதி ஒரு நாள் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. 28ஆம் தேதி காலையிலேருந்து அந்த பையன் சம்பாதிக்கிற அவ்வளவு அந்த பிள்ளைக்கு தான். இது என்ன நியாயம்? யோசிச்சு பாருங்க. ஒரே நிமிஷம் தாங்க 27 வயசு வரைக்கும் அவன் ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த உலகமே கஷ்டப்பட்டு இருக்கு. ஆனா மறுநாளே அவனும் அவன் சார்ந்த அத்தனையும் அந்த பெண்ணுக்கு அதற்கு ஒரு ஆண் தயாராக இருக்கிறான். ஆணும் தியாகி தான். தயவு செஞ்சு பெண்கள் அதை புரிஞ்சுக்கும். என்னைக்காவது யோசிச்சிருக்கானா இந்த புள்ள என்ன என்னோட வயலுக்கு வந்தாயா, நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா கேட்டிருக்காங்களா? கிடையவே கிடையாது. அவ்வளோத்தையும் கொடுத்துருவான். ஆம்பளைக்கு அது தோணாது. தட் இஸ் வை செட் இஸ் an animal. ஆணுக்கு அது தோணவே தோணாது. ஏன் இந்த பிள்ளைக்கு கொடுக்கணும்? வை? அடுத்த நாள் இருந்து சமூகமே அதை அனுமதிக்கிறது. அவளுக்கு தான் முதல் உரிமை, தாய்க்கு கூட 2வது உரிமை தான். அந்த பொண்ணு நினைச்சா தான் நடக்கும். நல்லது கெட்டது என்ன செய்யணும், ஏது செய்யணும் அத்தனையும் அந்த பெண்ணுக்காக அவன் வாழ ஆரம்பிக்கிறான். அப்படி 27 வயது, ஒரு வகையில பார்த்தா 27 வயது வரை அவனுக்காக உழைத்த மக்களுக்கு அவன் செய்கிற துரோகம் அது. ஆனா அந்த சமூகம் அதை அழகாக சித்தரித்திருக்கிறது. எப்படி பெண் ஒரு தியாக வாழ்க்கையை முன்னெடுத்து வைக்கிறாளோ அப்படியே ஒரு ஆணும் தியாக வாழ்க்கையை முன்னெடுத்து வைக்கிறான். ஆண் கொஞ்சம் கரடு முரடு அப்படிங்கிறதுனால அவருடைய தியாகங்கள் அவன் கோப பேச்சில் அடிபட்டு போகின்றன. ஆணை ஒரு அறிவாகவும் அன்பாகவும் ஒரு பெண் நேசிக்க வேண்டும். பெண்ணை ஒரு அறிவாகவும் அன்பாகவும் ஆண் நேசிக்க வேண்டும். இதுல நீயா நானாக்கு வேலையே கிடையாது. நீயும் நானுக்கு மட்டும்தான் வேலை. சக்தி இல்லையே சிவன் இல்லை. பழைய டேலாக் தான். சிவன் இல்லையே சக்தி இல்லை. ஆம்பளை கொஞ்சம் கோழதான். திருமணமான பெண்களை கேட்டா தெரியும். வெளியில தான் சீன் எல்லாம் போடுவாங்க. பிரச்சனை வந்தா பொண்டாட்டிகிட்ட போயிட்டு ஐயோன்னதெல்லாம் மனைவிகளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். உள்ள போனா கொல்லி போச்சு, நிலம் போனா சொத்து போச்சு, உள்ளது போச்சுன்னா உறவு போச்சு, சம்சாரம் போச்சுன்னா சகலமும் போச்சுன்னு அதுக்கு தான் சொல்றான். தட் இஸ் வை ஒரு ஆண் தன் வாழ்வே என் தாய்க்கு பிறகு வெள்ளான் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறான். ஆணனுடைய இந்த அழகியலை எத்தனை பெண்கள் கவனித்திருக்கிறீர்கள்? ஆணனுடைய இந்த குழந்தைத்தனத்தை, இந்த கோழைத்தனத்தை, அவனுடைய முட்டாள்தனத்தை, அவனுடைய வீரத்தை, வேகத்தை, அறிவை, புத்திசாலித்தனத்தை ரசிக்கிற நீங்கள் எத்தனை முறை அவனுடைய கோழைத்தனத்தை, அவனுடைய அசிங்கத்தை, அவனுடைய முட்டாள்தனத்தை, அவனுடைய கோமாளித்தனத்தை ரசித்தீர்கள்? அதே போல் உங்கள் மனைவியினுடைய அல்லது உங்கள் தோழியினுடைய, உங்கள் சகோதரியினுடைய குழந்தைத்தனத்தை, கோமாளித்தனத்தை, இப்படியாக அவளுடைய சினுங்களை, ஒன்றுபடிய அப்பாவித்தனத்தை ரசித்த நீங்கள் அவள் அறிவை ஏன் ரசிக்கவே இல்லை? The question mark puts you off. The question mark puts you off. Respect each other mutually. Understand each other mutually. அவனை அவனாகவே அங்கீகரிக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு பெண் போன்று நளினமாக அவன் இருந்தால் நல்லவன் என்று ஒரு பெண் ஒரு ஆணை பத்தி முடிவெடுக்க முடியாது. ஒரு பெண் போல ஒரு ஆணால் நளினமாக இருக்கவே முடியாது. ஒரு ஆண் போல் ஒரு பெண்ணால் கரடு முரடாக இருக்கவே முடியாது. பெண் நளினமாக இருக்க வேண்டும் என்று ஆண் ஆசைப்படுவது போலவே ஆண் கொஞ்சம் முரடனாக இருக்க வேண்டும் என்று பெண் ஆசைப்படுகிறாள். நீங்க யோசிச்சு பாருங்களேன். எல்லா சினிமாலையும் இந்த அழகான பிள்ளைங்க அத்தனையும் ரவுடியை தான் லவ் பண்ணுங்க. அது ஏன்னே தெரியல. நல்லா எம்பிஏ படிச்சுட்டு டைய கட்டிட்டு ஒழுங்கா வேலை போன லவ் பண்ணலாம்ல. அரவிந்த் சாமியெல்லாம் லவ் பண்ணாதீங்க. ஒரு படம் தான். அப்புறம் அவர் வீடு போயிட வேண்டியதான். கையில கர்ச்சீப் கட்டிக்கிறது, ரோட்ல போறவன பஸ்ல போட்டு அடிக்கிறது, துரத்தி வெட்டுறது. துரத்தி வெட்டும் சோபனா ரஜினி தளபதி படத்துல லவ் பண்ணும். பயப்படும். உங்க எல்லாருக்கும் ஒரு தகவல், அதெல்லாம் சினிமாவுக்கு மட்டும்தான். இப்ப பிள்ளைங்களா ரொம்ப தெளிவா இருக்கு. ரைட்டா? உங்களை பார்த்து வெரி குட், சூப்பர் ஷாட், நல்லா வெட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பக்கத்துல பஸ்ல இங்கிலீஷ் பேசிட்டு போற பிள்ளை கல்யாணம் பண்ணிடுறது. பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் பை பிரில்லியன்ஸ். ஒரு பெண்ணை அறிவாக அங்கீகரிக்கிற மனோநிலை ஆணுக்கு வேண்டும்.